நேத்திக்கு சாயங்காலம் மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில இந்த தோட்டத்துக்குள்ள மொட்டு பாப்பாத்தி பார்த்தீங்கன்னா, நெறைய ஊறிட்டுருக்குதுங்க. மழை பெஞ்சா மட்டும் தான் அடுத்த நாள் காலையில இந்த மாதிரி மொட்டு பாப்பாத்தி வந்து தோட்டத்துக்குள்ள வந்து நெறைய இருக்குமுங்க. எத்தனை வெயில் அடிச்சாலுமே இந்த மாதிரி பூச்சியெல்லாம் பார்க்க முடியாதுங்க. மழை பெஞ்சா மட்டும் தான் இந்த மாரி பூச்சியெல்லாம் வருமுங்க. நேத்தைக்கு பேஞ்ச மழையில பார்த்தீங்கன்னா, ஒரு வாழை மரம் ஒண்ணு சாஞ்சிருச்சு. இது வந்து மொந்த வாழைங்க. இது பக்கத்துலேயே இன்னொரு வாழை மரம் பார்த்தீங்கன்னா, குலை தள்ளுறதுக்கு ரெடி ஆயிட்டுருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா, லைட்டா பூ வச்சிருக்குது. மழையில பார்த்தீங்கன்னா, அவ்வளோக்கா காத்து இல்ல. மழை மட்டும்தான் பேஞ்சுது. இருந்தாலுமே மரம் வந்து நடுமரத்தில முறிஞ்சு விழுந்துருச்சு. காய் பார்த்தீங்கன்னா, இன்னுமே பெருசாகு. பாதி தான் வந்து முத்திருக்குதுங்க. அரை காய் தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசாகும். கீழே விழுந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா, பஜ்ஜியும் போடலாம். அதே மாதிரி பொரியலும் பண்ணலாம். 2மே நல்லா தான் இருக்கும். சரி இதே வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி அதையுமே பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சுட்டேன். வெட்டினோடனையும் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து பால் வரும் இல்லைங்களா, அது அந்த கரை ட்ரெஸ்ஸில் எல்லாம் போச்சு அப்படின்னா, அதனால் வெட்டினோடனையுமே இந்த மாதிரி தண்ணி ஒழுகுது இல்லைங்களா, இந்த மாதிரி பாலாட்டம் ஒழுகுது. நம்ம இந்த தாரில் அது மேலே வந்து மண்ணை வச்சு அப்பிட்டோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸில் எல்லாம் எதுவுமே படாது. நல்லா வந்து நிறைய வச்சு இந்த மாதிரி மண்ணை நல்லா அதில் வந்து அப்பி விட்டுட்டோம் அப்படின்னா பாலெல்லாம் ஒழுகாதுங்க, அப்படியே நின்றும். இன்னுமே ஒரு 3/4 காய் பக்கம் ஆயிருந்து அப்படின்னா கடையில் கொடுத்தா கூட வாங்கிக்குவாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு அரை காய் பக்குவத்தில் தான் இருக்குது. அதனால் இது கடையில் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. சரின்னு சொல்லி இது யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா வீட்டுக்கு வரவங்களுக்கு அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்றலாங்க. ஆளுகளும் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்து தக்காளி பிடுங்கிருக்கும், தக்காளி காய் பில்லு பிடுங்கிருக்கும் வருவாங்க. அதனால சரி நான் அவைகளுக்காவது கொடுத்துட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வெட்டி வச்சுட்டேங்க ஒரு தாரை. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தக்காளி செடியில் ஒரு 2 பழம் வந்து பழுத்திருந்தது. ஒரு காய் பார்த்தீங்கன்னா அந்த மழைக்கு நல்லா பழுத்து வெடிச்சிருச்சு. இன்னொரு காய் பார்த்தீங்கன்னா ஒரு அரை காய் தான் ஆகு. சரி இருக்கிறத பொறிச்சிக்கலான்னு சொல்லி பொறிச்சிட்டேங்க. ஒரு 2 பழம் தான் இருந்தது இந்த இடத்துல. அடுத்தது எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி காட்டுக்கு தின்னுங்க. பில்லு பிடுங்கறக்கு நல்லா மழை பெஞ்சது இல்லைங்களா நேற்று, அதனால் நல்லா வந்து பாகமாக இருக்குது பில்லு பிடுங்கறக்கு. அதனால ஆள் கூப்பிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டாங்க. ஒரு 7 ஆள் வந்திருக்குறாங்க. மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா வேறு வேலை சைடு கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஆனால் நம்ம காட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணல் காடு அப்படிங்கிறதுனால எவ்வளோ மழை பெஞ்சாலுமே அந்தளவுக்கு வந்து சேரெல்லாம் அப்பாது. அதனால் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்லு தக்காளி காட்டுக்குள்ளே இருக்கிற களை பில்லு எல்லாமே வந்து பிடுங்கி இந்த மாதிரி ஒரு குமியாக போட்டு வச்சுருவாங்க. இதையெல்லாம் வலித்து ஓரமாக கொட்டுறது என்னோடய வேலை. முக்கால்வாசி பார்த்தீங்க ரொம்பவே பில்லு ஏறிடுச்சு. ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு கோடை மழை 2 மழை பெஞ்சது இல்லைங்களா, அதுக்கு நல்லாவே விதை விழுந்து நல்லா முளைச்சிருந்தது. மருந்து அடித்து அதுக்கும் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகலை. நல்லா பெரிய வில்லெல்லாம் ஓரளவுக்கு காயாமல் இருந்தது. அதெல்லாமே சரி பிடுங்கி விட்டுறலான்னு சொல்லி பிடுங்கிட்டேங்க. அப்புறம் மழை பெஞ்சதுக்குமே இந்த நெறிஞ்சி முள்ளெல்லாம் நிறைய முளைச்சி கிடந்தது. அதுவுமே உனி விட்டோம்னா எல்லாம் தக்காளி பறிக்கும் போது எல்லாம் காலில் ஏறிடும் முள்ளெல்லாம். அதனால சரின்னு சொல்லி அதுவுமே எல்லாம் பிடுங்கி விட்டுறலான்னு சொல்லிட்டு பிடுங்கி விட்டாச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருந்த அந்த கீரை எல்லாமே எல்லாத்து கூடையிலையும் பார்த்திங்கன்னா இருக்குது பார்த்திங்களா. மருந்தடிக்காத காட்டில் வந்து இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுக்கப்புறம் புதுசாக முளைச்சிது. அதனால சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பிடுங்கி வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக உள்ள கூடையில் போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்க. அப்படி சாப்பிட்டு மத்தியான டைமில் ஒரு 1 மணி நேரம் கேப் இருக்குங்க அவங்களுக்கு சாப்பாடு டைமு. ஒரு அரை மணி நேரத்தில் சாப்பிட்டு காட்டுக்குள்ளே இந்த மாதிரி கீரையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதையெல்லாம் பிடுங்கி வச்சிட்ருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட வெண்டைக்காய் செடி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் ஒரு 2 பிஞ்சு இருந்தது இல்லையா, அது வந்து முத்திருச்சு. சரி அதையுமே பொறிச்சிடலான்னு சொல்லி பொறிச்சிட்டேன். 2 காய் பார்த்திங்கன்னா பத்தாது. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை சந்தைங்கிறதுனால இன்றைக்கி போவோம். அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அப்படின்னா ஒரு நாள் குழம்பு வைக்கிறதுக்கு இதையும் சேர்த்து போட்டு வச்சிடலாங்க. இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த தொய்யக்கீரையெல்லாம் நிறைய இருந்தது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் பொறிச்சு எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. இனி புதுசாக முளைச்சது அப்படின்னா அது வந்து நம்மளை வீட்டு தேவைக்கு வந்து அழகாக இருக்குமுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையெல்லாம் வலித்து நான் கொண்டு போய் ஒரு ஓரமாக போடுறது என்னோடய வேலை. பில்லு பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லாம் பெருசாகிடுச்சு. அதனால விதை பார்த்திங்கன்னா நிறையவே இருந்தது. நீ அடுத்த வெள்ளாமைக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே நிறையா புல்லு முளைக்கி மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நல்லா வந்து பில்லெல்லாம் நிறைய முளைச்சிருச்சு.
பில்லு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பில்லு இருந்தது. அவங்க புடுங்கி புடுங்கி போட பார்த்தீங்கன்னா, நானும் கையோட கொண்டு வந்து எல்லாம் ஓரமா கொட்டியாச்சுங்க. நம்மளோட கத்திரிக்காய் செடி பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா, நெட்டி வச்சிருந்தோம் ஒரு 2 வாரல. தக்காளி காட்டுக்குள்ளேயே ஒரு ஓரமா பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரல நெட்டி வச்சிருந்தோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா, எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டாச்சுங்க. அவித எல்லாமே சுத்தமா புடுங்கி விட்டாங்க. நெறைய பில்லு இருந்தது பார்த்தீங்களா? ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி காட்டியிருந்தேன் இல்லைங்களா? செடி எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா ஜம்முன்னு ஒரு அளவுக்கு பெருசாயிருச்சு. பூவெல்லாம் வச்சிருக்குது பார்த்தீங்களா? அ இந்த உனி வந்து கொஞ்சம் குறையறாம வச்சுட்டோம் அப்படின்னா, ஓரளவுக்கு நல்ல செடிகள் வந்து நல்லா பெருசாகி வந்துரும். கொஞ்சம் நிழல் கட்டிருச்சு அப்படின்னாலுமே, கொஞ்சம் செடி பெருசானதுக்கப்புறமா பில்லு முளைக்கிறதும் கொஞ்சம் கம்மியாயிருங்க. இப்ப பார்த்தீங்கன்னாத்த, நம்ம வச்ச தக்கா க சாரி கத்திரி நாத்து எந்த இடத்துல இருக்குதுன்னே தெரியுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பில்லு ஏறி இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, லைனா எல்லா செடியுமே நல்லா தெரியுது பாருங்க. உள்ள இருந்த அந்த குண்டு வெள்ளரியுமே நல்லா படர்ந்திருக்குது. குண்டு வெள்ளரி பார்த்தீங்கன்னா, நாட்டு ரகமா இது ஹைப்ரிட்டான்னு கேட்டிருந்தாங்க. எனக்கே தெரியல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு நானு உரக்கடைக்கு போம்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். விதை இருந்தது புதுசா. சரின்னு சொல்லி போட்டு பார்க்கலான்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது எப்படி வரும் என்னன்னு தெரியலைங்க. இது நாட்டு ரகமா ஹைப்ரிட்டான்னு தெரியல. உங்களுக்கு யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க, குண்டு வெள்ளரி வந்து நாட்டு ரகமா ஹைப்ரிட்டான்னு தெரிஞ்சதுன்னா மறக்காம சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய தான் நடந்தது. சாயங்காலம் மணி 5:30 ஆயிடுச்சு. ஆளுகளும் பார்த்தீங்கன்னா, எல்லாம் கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, நம்மளோட வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே லைக், ஷேர் பண்ணிருங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு அழகான வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் நன்றி.